அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கிட்னி ஸ்டோன் பற்றி பார்க்கலாம். பொதுவாக கிட்னி ஸ்டோன் இப்போ சம்மர்லலாம் சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடியது. ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகள் முதல் கொண்டு அனைத்து வயதினருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. முன்பெல்லாம் ஆண்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. தண்ணி குடிக்கிறது இல்லை, முறையாக வாஷ்ரூம் போகிறது இல்லை, சிறுநீர் கழிக்கிறது இல்லை. இதெல்லாம் முக்கிய காரணம். அது மாத்திரம் இல்லை, உணவு பழக்க வழக்கம் ரொம்ப மாறி போச்சு. அன்றைய காலகட்டத்தில் இப்போ நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா, நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ட உணவுகளுக்கும் இப்போவும் நிறைய மாற்றங்கள் உண்டு. அது இல்லாமல் இப்போது என்னோட குழந்தைகள், என்னோட பேர குழந்தைகள், அதே போலதானே உங்கள் வீட்லேயும் உலகத்துலேயும் எல்லாரோட உணவு மாற்றம் ரொம்ப மாறி போச்சு. அது மாத்திரம் இல்லை, தண்ணி ஒரு அளவுக்கு நார்மலாக குடிக்கணும். அதுவும் சரிவர குடிக்காதனால தான் இன்னைக்கு உடல் ரீதியான இந்த கிட்னி ஸ்டோன் பெரிய உபாதையை கொடுக்குது. கிட்னி ஸ்டோன் அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா, திடீர்னு வலிக்கும், இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கும். இடுப்பு கீழே உங்களுக்கு அந்த கிட்னிலேருந்து பிளாடர் போகிறது, சிறுநீர் பாதை ஃபுல்லாக வலிக்கிற மாதிரி இருக்கும், ஊசியில் குத்துற மாதிரி இருக்கும், யூரின் போகிற மாதிரி இருக்கும். போனால் சரியாக வராது, கொஞ்சம் கொஞ்சமாக போகும். நீர் சுருக்கு, நீர் கடுப்பு இருக்கும். அப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன் கூட சிலருக்கு பத்துரும். வலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஊசியில் குத்துவது போல், கத்தியில் குத்துனா என்ன வலி, துப்பாக்கியில் ஷூட் பண்ண என்ன வலியோ அந்த அளவுக்கு கடுக்கடுன்னு வலியாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா யூரின் வந்து சூடாக போகும், சிலருக்கு ப்ரௌன் கலரில் போகும், சிலருக்கு மோர் போல போகலாம், தயிர் போல போகலாம், பால் போல போகலாம், ரத்தம் கலந்தும் போகலாம். இப்படியெல்லாம் வந்து கிட்னி ஸ்டோனால் சிறுநீர் வெளியேறதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அறுவை சிகிச்சை தான் தேவையா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆயுஷ் சிஸ்டத்தில், அதாவது சித்தா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, ஹோமியோபதி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அற்புதமான மருந்துகள் இருக்குது, உணவுகள் இருக்குது. அதை கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு வித்தவுட் சர்ஜரி குணமாகும் வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதை யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். அதனால அனுபவ ரீதியாக சொல்கிறேன். இப்போ சிலருக்கெல்லாம் வந்து 4 mm 5 mm தான் இருக்கும். அதுக்கே அவங்களுக்கு படாத பாடு, துடிச்சிருவாங்க வலியில். அந்த அளவுக்கு வலி கொடுமையாக தான் இருக்கும். நம்ம வித்தவுட் சர்ஜரி அவங்களுக்கு மிக குறைந்த நாட்களிலேயே அந்த கற்கள் கரைந்து துக்கள் துக்களாக்கி மணலாக்கி சிறுநீரில் வெளியேறும். இதில் 2 டைப்பு ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, 2 டைப்புனா 2 வகையில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஒன்று வந்து அந்த கிட்னி கல் கரையவும், கரைந்த கற்கள் மணல் போல இருக்கும், அது வெளியேறவும் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். கல் கரையிறது மாத்திரம் பெரிய விஷயம் இல்லை, கரையிறதும் முக்கியம், கரைந்தது வெளியேறவும் முக்கியம். அப்போ அந்த கரையிறது ஒரு பக்கம், கரைந்தது நல்ல ப்ரெஷர் கொடுத்து அதை வெளியே தள்ளணும், அழுக்குகளை வெளியேற்றும். அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டோட முறை, மெத்தட். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது யார் யாரெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்களோ அவங்க இதை உணர்வாங்க. அப்போது வலி குறையும். அது எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, கற்கள் கரைய வாய்ப்பு உண்டு. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் 24 mm வரைக்கும் ஸ்டோன் இருந்திருக்கு. அந்த பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்களோட ரிப்போர்ட்ஸ் நான் இன்னும் வச்சுருக்கேன். 24 mm இருந்தது. அவங்க ரொம்ப பயந்தாங்க. நான் 2 weeks அவங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து செகண்ட் வீக் டெஸ்ட் எடுக்கிறோம். 24 mm 4 mm ஆயிடுச்சு. அதனால 4 mm 5 mm 6 mm 10 என்ன சைஸ் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்குது. அது நீங்கள் உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டோட
எங்களை தொடர்பு கொண்டால் கிட்னி ஸ்டோன் முடிந்தளவு மேக்சிமம் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் நிறைந்து காணப்படுது. ஏன்னா இன்னைக்கு கிட்னி ஸ்டோன் ஒரு தடவை வந்துட்டா சரியாகிறது கிடையாது. திரும்ப 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 வந்துட்டே இருக்கு. சிலருக்கு 4-5 டைம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நாளடைவில் இது இன்ஃபெக்ஷன் ஆக்கி கிட்னி பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவில் பாதித்த நோயாளிகளும் இருக்காங்க. அதனால கிட்னி ஸ்டோன் தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. கவனமாக இருந்தால் கிட்னி ஸ்டோனும் கரைந்து வெளியேறும் வழிமுறைகள் இருக்கு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.